இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி 7 blessings on the family. குடும்பங்கள் மேல் கர்த்தர் அருளும் 7 ஆசீர்வாதங்கள். முதலாவது பிரசன்ஸ், சமூகம். இரண்டாவது பீஸ், சமாதானம். மூன்றாவது ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. நான்காவது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. ஐந்தாவது பேட்ரனேஜ், தயவு. ஆறாவது பாஸ்டரிட்டி, சந்ததி. ஏழாவது பர்பஸ், தீர்மானம். ஆகவே 7 blessings on the family. குடும்பங்கள் மேல் கர்த்தர் அருளும் 7 இந்த நாளில் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது என்ன செய்யணும்? ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் உங்கள் குடும்பத்துக்கு உரிமை பாராட்டணும். சரியா? இந்த காதலை வாங்கி அந்த காதலை என்ன செய்யக்கூடாது, விட. இன்றைக்கு தியானிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும், ஒவ்வொரு வசனத்தையும், இந்த வசனம் என் குடும்பத்துக்கு, இந்த ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு, அந்த வாக்கு தத்துவத்தை என்ன செய்யணும்? உரிமை பாராட்ட வேண்டும். இங்கே முதலாவது பிரசன்ஸ், சமூகம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எத்தனை பேர் உலகம் முடிவை மட்டும் சகல நாட்களும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஏன்னா மனுஷர் யாரும் எப்பொழுதும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனால் தேவன் ஆண்டவர் கடைசி வரையும் நம்மோடு என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். இந்த வாக்கு தத்துவத்தை நாம் நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? உரிமை பாராட்ட வேண்டும். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. இதில் எத்தனை பேர் பாஸ் ஆகிறோன்னு தெரில எனக்கு. இதில் எத்தனை பேர் ஹார்ட் செக்கப் பண்ணுறாங்களே டாக்டர், இருதய பரிசோதனை. இப்போ ஆண்டவர் ஒவ்வொருடைய இருதயத்தை இன்றைக்கி பரிசோதிச்சா எத்தனை இருதயத்தில் பண ஆசை இல்லைன்னு சொல்ல முடியும்? டெஸ்ட் ரிசல்ட் வந்துடுச்சுங்க, இவர் இருதயத்தில் பண ஆசையே இல்லை அப்படின்னு இன்றைக்கி எத்தனை பேர் இருதயத்தில் பண ஆசை இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. இதுலேருந்து தெரியுது எனக்கு, இதுலேருந்தே எனக்கு தெரியுது. சாலமோனுக்கு ராத்திரியில் நீ விரும்பியதை கேள். இன்றைக்கி ராத்திரி ஆண்டவர் நம்மளை வந்து கேட்டார்னு வைங்க, நீ விரும்பதிய கேள்னா என்ன கேட்போன்னு நினைக்கிறீங்க? சாலமோன் என்ன கேட்கலன்னு ஆண்டவர் சொன்னார். அதாவது ஞாபகம் இருக்குதா? 3 காரியத்தை சாலமோன் கேட்கல. நீ இதை கேளாததுனால், எதை 3 கேளாததுனால சொன்னார்? எதை 3 சாலமோன் கேட்கலையாம்? நீடித்த நாட்களையும் கேட்கல. அடுத்தது ஐஸ்வர்யத்தையும் கேட்கல. அடுத்தது சத்துருக்களின் ஜீவனையும் கேட்கல. ஏன் இந்த 3 சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த 3 சொன்னார்? ஏன் இந்த 3 நீ கேட்கல அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி நமக்கு ராத்திரி வந்து கேட்டால் இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். சரியா? ஆகவே நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. அடுத்த லைன் என்ன? உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று. இதில் எத்தனை பேர் பாஸ் ஆகும்னு தெரியல. எத்தனை பேர் இங்கெல்லாம் பெரிய இப்போதான் வானத்துலேருந்து இறங்கின மாதிரி உக்காந்து இருப்பீங்க. வீட்டில் போன பிறகு எனக்கு இருக்கிறது போதும். அங்கே பேசுகிற பேச்செல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு வைங்க,
ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க, ஞாயிற்றுக்கிழமை கதையை நம்ம எடுக்கக்கூடாது. திங்கக்கிழமை வந்து சனிக்கிழமை ஒவ்வொரு வீட்லேயும் மைக்கு வச்சு ரெக்கார்ட் பண்ணி, சரியா, எத்தனை பேர் இந்த வாரம் பூரா பேசின பேச்சில் எனக்கு இருக்கிறது போதும்னு சொன்னாங்க. எனக்கு போதுங்க, எனக்கு ஒன்றும் புது புடவெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு ஒன்றும் புதுசு வேணாம், புது சாமான் ஒன்றும் வேணாம், புது செருப்புலாம் வேணாம், இதே போதும். சரியா? அந்த சத்தம் கேட்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறது போதும். இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எப்பொழுதும் உன் கையை விடுவதில்லை. எவ்வளோ பேர் கையை விட்டுருவாங்க? கை விடுறவங்க இருக்கிறாங்களா இல்லையா உலகத்தில்? கையை. ஆனால் ஆண்டவர் என்ன சார், நான் உன் கையை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை. அது விசுவாசி. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை கரம் பிடித்து இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னை விட்டு விலகவில்லை, என் கையை விடவில்லை, என் கரத்தை பிடித்து ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். யோவான் 16:32. ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக சீஷரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறார்? இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன்னிடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. கூடயே இருந்தீங்க, இவ்வளோ நாள் என் கூடயே இருந்தீங்க, ஆனாலும் எல்லாரும் என்ன செய்ய போகிறீங்க? என்னை விட்டு தனியாக விட்டுருவீங்க. என்ன செய்ய போகிறீங்க? தனியே. என்னை விடுகிற காலம் வருகிறது, அது இப்பொழுது. ஆனாலும் நான் தனித்து ஏன்? இதா என்னோடு கூட. அது விசுவாசி. எல்லாரும் இவ்வளோ நாள் கூடயே இருந்தாங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் விட்டு தனியாக விட்டாங்கன்னு வைங்க. தனியாக யாருமே இல்லைங்க, யாருமே என் கூடயே இருந்தாங்கங்க இவ்வளோ நாள் கூடயே. இப்பொழுது ஒருவரும் என்ன செய்யலை, என் கூட இல்லை, தனியே. என்னை தனியே விடும் காலம் வரும், அது இப்பொழுது. ஆனாலும் நான் தனித்து என் பிதா என்னோடு கூட. விசுவாசி. உலகத்தில் ஒருவேளை எல்லாரும் கைவிடுகிற சூழ்நிலை வரலாம். நீங்கள் எல்லாம் கூட இருப்பாங்கன்னு நினச்சின்னு இருப்பீங்க பாருங்கள். யாரெல்லாம் உங்கள் கூட இருப்பாங்கன்னு நினச்சின்னு இருந்தீங்களோ யாருமே உங்கள் கூட இல்லாத காலம் வந்தாலும் என்ன விசுவாசிக்கணும்? நான் தனிமையாய் இல்லை, காரணம் பிதா என்னோடு இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:16-18. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில், பவுலை பிடிச்சிருக்கிறாங்க, பவுலை கைதி செய்து அங்கே நிற்க வைக்கிறாங்க, அவர் மேலே பல குற்றச்சாட்டுகளை சொல்லி நிற்க வைக்கிறாங்க. சரியா? நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் கூட யாருன்னா நின்னாங்களா? ஒருவனும் என்னோடு கூட இருக்கு. என்னை எல்லாரும் தனியாக நிற்க வச்சுட்டாங்க. இங்கே அதிகாரிக்கு முன்னே நான் நிற்கிறேன், என் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு போட்டு என்னை நிற்க வைக்கும்போது ஒருவரும் என் கூட எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது. கர்த்தரோ எனக்கு துணையாக அங்கே நான் நிற்கும்போது யாருமே என் கூட, யார் என் கூட இருந்தா? கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறதுக்காகவும் புறஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாய் நின்றும் நான் விசுவாசி. எல்லாரும் கைவிட்டு தனியாக நிற்க வச்சாலும் கர்த்தரோ
உங்களுக்கு துணையாய் நிற்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பார். அவருக்கு சதா காலங்கள் மகிமை அதாக. ஆமென். இரண்டாவது, பீஸ், சமாதானம். குடும்பங்களின் மேல் கர்த்தர் அருளும் ஆசீர்வாதங்கள். இரண்டாவது சமாதானம். லூக்கா 10, ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவதாக. முதலாவது என்ன சொல்லணும்? வீட்டு உள்ளே போகும்போது முதலாவது என்ன சொல்லணும்? உள்ளே நுழைஞ்சோடனே சாப்பிட்றதுக்கு தான் இருக்குதாங்க, அந்த மாதிரி சொல்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? உள்ள காலை வைக்கும் போதே அவங்க என்ன எண்ணம்? அப்படி தான் நாங்களும் கேரல் ரவுண்ட்ஸ் போயின்னு இருப்போம். உள்ளே போகும்போது என்ன பலகாரம் பண்ணியிருக்கிறாங்க, என்ன வாசனை தான் வருதா, நிறையா பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாட்டெலாம் போடுவோம். எக்ஸ்ட்ரா பாட்டெலாம் ஒன்றும் பண்ணிடலாம், ஒரு பாட்டோட ஆமேன்னு வந்துடுவாங்க. இங்கே எதுக்கு பாடின்னு இருக்கணும், இங்கே ஒன்றும் இல்லை இங்கே. அதெல்லாம் அந்த காலம்னு வைங்க. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது. எத்தனை பேருக்கு உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? சமாதானம் முக்கியமாக முக்கியம் இல்லையா? எது இருந்தும் சமாதானம் இல்லைன்னு வைங்க. எது இருந்தும் சமாதானம் இல்லைன்னா அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? யோவான் 14:20, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இன்னைக்கு இந்த மாதிரி குடும்பத்தில் யாருன்னா சொன்னாங்கன்னு வைங்க, பிள்ளைகளே, குடும்பமே, நான் போகிறேன், என் காலம் முடிந்தது, நான் எல்லாரை விட்டு போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னால் அங்கே சமாதானம் இருக்குமா? சமாதானம் வச்சுட்டு பாரு, வேறு ஒன்றும் உங்களுக்கு வைக்கலன்னு சொன்னாங்கன்னு வைங்க, சொன்ன பிறகு அங்கே சமாதானம் இருக்குமா? அதுக்கு தான் பண ஆசை இல்லாமல் உங்களுக்கு இருக்கிறது போதுன்னு அந்த எண்ணம் இருந்ததுன்னு வைங்க, அதுலேயும் முக்கால்வாசி சமாதானம் வந்துடும். சரியா? சமாதானத்தை உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கிடைக்கும். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் கொடுக்குற சமாதானம் என்ன சமாதானம்? உலகம் கொடுக்குற சமாதானம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வைங்க, சூழ்நிலையை பொறுத்த சமாதானம். அதுதான் உலகம் கொடுக்குற. சூழ்நிலை சமாதானமாக இல்லைன்னா இவங்களுக்கு சமாதானமும் இருக்காது. சூழ்நிலை சமாதானமாக இருந்தால் தான். அது சூழ்நிலையை பொறுத்த அவசரம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அது விசுவாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்ல? சமாதானத்தை உங்களுக்கு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 16:30, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னிடத்தில் என்ன இருக்கணும்? உங்களுக்கு சமாதானம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள், நான் உலகத்தை. ஆகவே உலகம் கொடுக்குற சமாதானம் உபத்திரம் இருந்தால் சமாதானம் இருக்காது. அதுதான் உலகம் கொடுக்குற. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை. உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. உபத்திரமே இல்லைன்ற அற்புதமான சாட்சி யாருக்குன்னா இருக்குதா? என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் உபத்திரமே இல்லைங்க அப்படிங்களா? ஆண்டவர் அப்படியா சொன்னார்? உபத்திரம் உண்டு நான் சொன்னார்? என்கிட்ட இல்லவே இல்லையே. எனக்கு உபத்திரமே இல்லையன்ற மாதிரி ஒரு அற்புதமான சாட்சி யாருன்னா வச்சுருக்கிறீங்களா? இந்த அமைதியிலேருந்து என்ன தெரியுது? உலகத்தில் என்ன இருக்குது?
உபத்திரம் ஆண்டவர் கரெக்டாக சொன்னாரா இல்லையா? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி இவைகளை சொன்னேன். உலகத்தில் உபத்திரம் உண்டு, அதனால் டெய்லி அழுது ஒப்பாரி வச்சுன்னுருங்க அப்படின்னு சொன்னாரா? டெய்லி நீள முகம் வச்சுன்னு உட்காந்துருங்க, ஏன்னா உலகத்தில் உபத்திரம் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? ஆனாலும் திடன் கொள்ளும். ஏன்? நான் உலகத்தை இந்த நாட்களில் அதான் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம். இப்போ வெளியில் வெயில் அடிக்குதுன்னு வைங்க, இங்கே தான் யாருக்குன்னா வேர்த்து கொட்டின்னு இருக்குதா? வெளியில் அடிக்கிற வெயில் இங்கே எங்கன்னா அடிக்குதா? நீங்கள் தான் யாருன்னா பாதிக்கப்படுறீங்களா? இங்கே உள்ளே இருக்கும்பொழுது அது நம்மளை வெயில் அது அடிச்சுன்னு போகுது. வெளியில் மழை பெய்யுதுன்னு வைங்க, இங்கே யாருன்னா பாதிக்கப்படுறீங்களா? நம்மளை ஒன்றும் அங்கே அதுதான் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்முடைய இருதயத்தில் வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் நம்ம எதுவுமே பாதிக்கல. காரணம் தேவனுடைய சமாதானம். என்னுடைய சமாதானம் உலகம் கொடுக்குறபடி அல்லங்க. உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சரியா? இதில் எத்தனை பேர் பாஸ் ஆகிறோம்? நீங்கள் எல்லாவற்றுக்கும் கவலைப்படுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் எத்தனை பேர் பாஸ் ஆகிருப்போம்? வசனம் அப்படி போட்டிருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் எல்லாவற்றுக்கும் கவலைப்படுங்கன்னு போட்டிருந்தா எத்தனை பேர் பாஸ் ஆகிருப்போம்? ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் கவலைப்படுகிறார்கள். வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதுக்கு பதிலாக என்ன செய்யணுமா? இது செய்யக்கூடாதுன்னு ஒன்று சொல்லுவார், எது செய்யணுன்னோ. ஆகவே ஒன்றை மாத்திரம் செய்து விட்டுறக்கூடாது. எது செய்யக்கூடாதோ அதை, எது செய்யணுமோ அதை என்ன செய்யணும்? செய்யணும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதோட முடியலங்க, அடுத்த பகுதி இருக்குது. என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? எல்லாவற்றை குறித்து. எல்லாவற்றைனா என்ன அர்த்தம்? அதில் ஏதாவது விட்டு வைக்கப்பட்டிருக்கா? எல்லாவற்றையும்னா அதில் இல்லாதது ஏதாவது இருக்குதா? எதுவாக இருந்தாலும், எல்லாவற்றையும் என்ன, எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றை குறித்து என்ன செய்யணும்? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சரியா? ஸ்தோத்திரத்தோடு. ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை முதல்ல என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் நன்றி சொல்லணும். ஒன்றுமே செய்யாதது போல் ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் ஒன்றுமே இது வரைக்கும் ஒன்றுமே உங்களை செய்யாதது போல் என்ன செய்யக்கூடாது? அது நன்றி இல்லாத ஜெபம். ஆண்டவர் ஒன்றுமே செய்யாதது மாதிரி ஜெபம் பண்ணால் அது என்ன ஜெபம்? நன்றி இல்லாத. அப்படி பண்ணக்கூடாது. சரியா? ஸ்தோத்திரத்தோடு நான் என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவ தலைவருங்க, இந்த பிஷப்புங்க, அவங்களாம் என்ன சொன்னாங்க, வாப்பா நாங்கள் போய் முதலமைச்சரை பார்க்க போகிறோம். சரியா? சரி, நான் போயிட்டு இந்த பொக்கே ஒன்று போகிற வழியில் ஒரு பொக்கே ஒன்று வாங்கிக்கினேன். சரியா? வாங்கின்னு எல்லாம் போனோம். அந்த கோட்டை இருக்குது பாருங்கள், நம்ம கோட்டை இருக்குதுல்ல, ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். எல்லா பிஷப் எல்லாம் அங்கேயும் மாட்டினு எல்லாம் நானும் இதை பிக் பண்ணி வச்சுக்கின்னு முதலமைச்சரை பார்க்க போகிறோம். அங்கே அந்த ரூமில் போய் உக்காந்தோம். முதலமைச்சரும் வந்தார். நானும் அவருக்கு பொக்கே கொடுத்தேன். நான் சொன்னேன், நாங்கள் ராயப்பேட்டையில் இருக்கிறோம், இந்த தாண்டவராயன் தெருவில். அப்படி அவர் சொன்னார், நான் கோபாலபுரத்தில் இருக்கிறேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் தான். அவர் தெருவை சொல்கிறார், நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன்னு, ராயப்பேட்டையில் இருக்கிறேன்னு. அவர் என்னன்றார், நானும் எங்கள் பக்கத்தில் இந்த கோபாலபுரத்தில் இந்த பக்கத்து சந்தில் தான் இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சிரித்து
சரியா? அதை யாரோ ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க, ஆனால் கொடுக்குறதே யாரோ. சரி, அடுத்த நாள் நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் அங்கே அவர் வேலையாக போகும்போது அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸில் முந்தின நாள் எடுத்ததெல்லாம் வச்சுருந்தாங்க போல். இவர் அதை பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ வச்சு நான் பொக்கே கொடுக்குறேன், அடாடா நம்ம ஆளச்சுன்ட்டு காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார் அந்த ஃபோட்டோவை. அவர் காசு கொடுத்து வாங்கி எனக்கு காப்பி அமிச்சா, நீங்கள் பார்த்துருப்பீங்க சில இடத்துல நான் போட்டுருப்பேன். சரியா? சரின்னு அங்கே உட்காந்துருக்குறோம். மனு எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஏதோ கேட்க போகிறோம், கிறிஸ்தவர்களுக்கு ஏதோ சலுகை கேட்க போகிறோம், என்ன கேட்க போகிறோம் எனக்கு தெரில. சரி, கூப்பிட்டாங்களே, நானும் போய் உக்காந்து அம்மா வாசிக்கிறாங்க. ஒன்றும் என்ன கேட்குறாங்கன்னு தெரியல. ரொம்ப முதலமைச்சர் ஆட்சியில் இன்னும் இவ்வளோ நன்மை, இவ்வளோ நல்ல திட்டங்கள், எவ்வளோ இதுன்னு யாரோ எக்காலம் தான் ஊற்றின்னு இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய இது அது என்ன கேட்க யாரான உட்காந்து கேட்டுனே இருக்கிறேன். இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம்? இவங்க ஒன்றுமே கேட்குற மாதிரியே ஃபுல்லாக சும்மா இப்படி அப்படி நமக்கு நாங்கள் நன்றியாக இருக்கிறோம், இதில் எப்படி என்ன ஒரு சமாதானம், என்ன இது என்னடா இது என்ன கேட்க போகிறேன்னே தெரியலையே. இவ்வளோ நேரம் என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க? வெறும் புகழும் நன்றியோ ஸ்தோத்திரம் தாங்க ஓடின்னு இருக்குது. சரியா? கடைசி எல்லாம் ஒரு என்ன ஐஸ் வைக்க முடியுமோ எல்லாம் ஐஸ் வச்சு முடிச்சு ஆமேன்னு போடுற நேரத்தில், முடிக்கிற நேரத்தில் என்னன்றாங்க, ஆகவே எங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு இந்த சலுகை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மை வேண்டும். இது ஒரு லைன் தான் கேட்குறது, ஒரு லைன் தான். இவ்வளோ நேரம் வாசித்ததெல்லாம் எல்லாம் ஸ்தோத்திரமும் புகழ்ச்சியும் துதியும் தான் ஓடி நினச்சாங்க. அதுலேருந்து கற்றுக்கணும் எப்படி ஜெபம் பண்ணணும். சரியா? கேட்குறது ஒரே லைன் தான். இது காலையில் போய் பார்த்து இந்த மனுவை கொடுத்துட்டு சாயங்காலம் நியூஸில் கேட்டதா கிராண்டட் அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்குன்னு வருது நியூஸில். காலையில் கேட்டு சாயங்காலத்துக்குள்ளே ஆர்டர் போட்டாச்சு நியூஸில் எல்லாம், கிறிஸ்தவர்களுக்கு இந்த சலுகை அரசாங்கம் கொடுத்துருக்குது. என்னடா அது இப்போ தான் காலையில் தான் போய் சொன்னோம், சாயங்காலத்துக்குள்ளே என்ன வருது? ஆகவே ஸ்தோத்திரத்தோடு நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? எடுத்தோன்னே இது வேணும் அது இவ்வளோ பெரிய பட்டியல் கொடுத்துன்னு இருக்கிறோமா? முதல்ல இது வரைக்கும் பெற்ற நன்மைகளாக என்ன செய்யணும்? ஆண்டவரை புகழ்ந்து தொழுது கொண்டு ஆராதித்து எல்லாம். ஒரு உலக தலைவருக்கு என்ன நான் பண்ண தெரிந்து பாருங்க ஜனங்களுக்கு. உலக தலைவர்கிட்ட கேட்குறது கிடைக்கணுன்னா அது எப்படி பேசுனா அது கிடைக்கும்னு தெரிதா தெரியலையா? இப்போ நம்ம என்னவாக இருக்கிறோம்? இவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, அவர்கிட்ட போய் நம்ம விண்ணப்பம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படும். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காக்கும். அப்படின்னா சமாதானமாக வாழ வேண்டும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என் இருதயத்திலும் என் சிந்தையிலும் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? ஒன்றை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பம் வேண்டும், தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 13:4 குடும்பத்தில் சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் அங்கே என்ன இருக்கணும்? அன்பு. அன்பு இல்லைன்னா சமாதானம் இருக்குமா? ஒருத்தர் மேல் ஒருத்தர் பகையும் வெறுப்பும் கசப்பும் இருந்தாங்க, குடும்பத்தில் சமாதானம் இருக்குமா? ஒருத்தர் பார்க்கும்போது அப்படியே எரிஞ்சு விழுகிறாங்கன்னு வைங்க. எரிஞ்சு விழுறாங்க. இந்த ஒரு பண்டிகையில் நிறைய பட்டாசு வெடிப்பாங்கள்ல நம்ம ஊரில். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறையா காசு செலவு பண்ணி ரொம்ப நீளமான பட்டாசு பார்த்துருக்குறீங்களா? அது ரொம்ப நேரம் வெடிச்சுன்னு இருக்கும். அது அப்போ நீங்கள் வெளியே போகணுன்னு நீங்கள் போனீங்கன்னா பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சு நீங்கள் கொஞ்ச நேரம் இருக்கலாம், அது முடியட்டும். இந்த பட்டாசு வெடிக்கிறது
மூடிட்டு நின்று ஒரு மாதிரி அமைதியான மாதிரி சரி முடிஞ்சிடுச்சுன்னு அப்படி வச்சு ஒன்று வெடிக்கும். அடாடாடா இன்னும் இருக்குது போல், சரி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், சரி அமைதியாக இருக்குதுன்னு அடுத்த கால் வச்சா இன்னொன்று அங்கேருந்து வெடிக்கும். என்ன முடிஞ்சதா முடியலையா அப்படி நடக்குதா இல்லையா? ஒருத்தர் சாட்சி சொல்கிறார், எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தாங்க இருக்குது, பட்டாசு வெடிக்கிற மாதிரி சண்டை போட்டுன்னு இருக்குதுங்க. அப்புறம் முடிஞ்ச பிறகு சரி முடிஞ்சிடுச்சுன்னு கொஞ்சம் வெளியே போகலான்னு இன்னொன்று வருது. அடாடா ஒன்றும் சண்டை முடியல போல், சரி கொஞ்ச நேரம் அமைதியாக சரி போகலாமான்னு அப்படியே சண்டை முடிஞ்சுதா முடியலன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அது இங்கே ரோட்டில் பட்டாசு வெடிக்கிற மாதிரி இது முடிஞ்சதா முடியலையானே என்ன செய்ய முடியலாம் அவருக்கு தெரியும். முடிஞ்சிடுச்சுன்னு அப்படி பண்ண இன்னொன்று வருதான். நீங்கள் யாரும் ஒரு மாதிரி முழிக்காதீங்க, இது யாரோ சொன்னது, யாரோ ஏதோ குடும்பத்தில் எங்கேயோ நடந்தது, சரியா? நீங்கள் யாரும் ஒரு மாதிரி என்ன செய்ய வேணாம், முழிக்க வேணாம். நீங்கள் பார்த்தல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது எனக்கு, இது யாரோ குடும்பத்தில் எங்கேயோ நடந்தது நான் சொல்கிறேன். நான் எது சொன்னாலும் எங்கேயோ சொல்கிறேன்னு நினச்சிக்கோங்க. சில பேர் எப்படி நம்ம போதகர் பிரசங்கத்தில் நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறாருன்னு சந்தேகப்படுறாங்க. எப்படி பிரசங்கத்தில் நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் வெளியே சொல்கிறாரு? யார் நம்மளை பற்றி அங்கே போய் யாருன்னா அங்கே கோல் முட்டுறாங்களா, காதில் போடுறாங்களா? சமாதானம் இருக்கணும்னா வீட்டில் என்ன இருக்கணும்? அன்பு. அன்புனா என்ன? அன்பு நீடிய சாந்தம், தயம் உள்ள அன்புக்கு பொறாமை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, ஐயோக்கியமானதை தற்பொழிவை சினமடையாது, தீங்கு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், சத்தியத்தில் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசம், சகலத்தையும் சகலத்தையும். இப்படிப்பட்ட அன்பு குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். மூன்றாவது ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. சங்கீதம் 112, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும். இதெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவரே என் வீட்டில் என்ன இருக்கணும்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம். 3 யோவான் 2, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது என்ன செய், எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டும். பிலிப்பியர் 4:18-20, எல்லாம் எனக்கு கிடைத்து பரிபூர்ணமும் உண்டாயிருக்கு, உங்களால் அனுப்பப்பட்டவள் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்ராப்துவின் கையில் வரப்பற்றி கொண்டது நான் திருப்தி. ஆகவே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? பவுலுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அது எப்படி தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்துச்சான்? சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த. ஆக இவர்கள் பவுலுக்கு கொடுத்து உதவி செய்து ஆண்டவருக்கு பிரியமான பலி. அப்படி செஞ்சதுனால அடுத்த வசனம் என்ன? என் தேவன் தம்முடைய ஆயுசு உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி அப்படின்னா என்ன அர்த்தம்? தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படினா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஐஸ்வர்யத்தின்படின்னு போட்டிருக்கா? உங்களுடைய ஐஸ்வர்யத்தின்படின்னு போட்டிருக்கா? தம்முடைய ஐஸ்வர்யத்தின் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் பாக்கெட்டில் இருக்குதோ இல்லையோ அதன்படி உங்கள் தேவைகளை குறைகளை நிறைவாக்குறது. எப்படி குறைவாக நிறைவாக்குறாரா? அவருடைய ஐஸ்வர்யத்தின் படி. ஆகவே அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி, என்கிட்ட ஒன்றும் இல்லை, உம்மிடத்தில் எல்லாம் உண்டு, உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அதை பிடித்து கொள்ளும். உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறை என்ன செய்யும்? நிறைவாக்கும்.
நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டு. 2 கொரிந்தியர் 8:1. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவருடைய கிருபை என்ன? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யம் உண்டாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரம். அவர் ஐஸ்வர்யவான். எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து ஒரு தச்சம் குடும்பத்தில் வளர்ந்து இதெல்லாம் அவருக்கு செய்யணும்னு அவசியமே. ஐஸ்வர்யம் உள்ளவராக எதுக்காக தரித்திரார்? எதுக்காக வெறுமையாக்கினார்? நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படி உங்கள் நிமித்தம். அதை பிடிச்சிக்கணும். அந்த வசனத்தை என்ன செய்யணும்? எங்களுக்காக தான் நீர் தரித்திரர் ஆனீர், நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி எங்களுக்காக எங்கள் நிமித்தம் நீர். ஆகவே இந்த ஆசீர்வாதங்களை பெற்று 4வது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. சங்கீதம் 121. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்மாவை அதை விசுவாசி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி. ஏசாயா 43. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே இரு, நீ ஆறுகளை கடக்கும் அவைகள் உன்மேல், நீ அக்கினியின் மேல் நடக்கும்போது வேகாதர், அக்னி ஜுவாலை உன்மேல். ஆகவே கடினமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து போகும்போது இதை வாக்குத்தத்தை என்ன செய்யணும்? உரிமை. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் என்னை விடுவிப்பார், என்னோடு இருப்பார். சங்கீதம் 91 7 உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை துன்மார்க் வரும் பலனை. ஏன்? எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக்கி கொண்டாய், ஆகையால் புல்லாப்பு உனக்கு நேரிடும், வாதை உன் கூடாரத்தை, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். யோபு 1. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரை ஆசீர்வதித்தீர், அவனுக்கு சம்பத்து தேசத்தில். இந்த நாட்களில் ஆண்டவரே என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றி என்ன இருக்கணும்? வேலி அடைக்க வேண்டும். 5வது பேட்ரனேஜ், தயவு. லூக்கா 2:50. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் அதிகமாய் விருத்தியார். ஆண்டவர் இந்த உலகத்தில் எப்படிங்க வாழ்ந்தார்? இந்த உலகத்தில் எப்படி அவர் மேலே இருந்தார்? தேவ கிருபையும் மனுஷ தயன செய்து அதிகமாய். இந்த வசனங்களை உரிமை ஆண்டவரே நானும் என்ன செய்யணும்? இந்த உலகத்திலே வாழும் பொழுது தேவ கிருபையிலும் மனுஷ தயலும் என்ன செய்யணும்? அதிகமாய் ஒவ்வொரு நாளும் கேட்டு வாங்கிக்கணும். ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய கிருபை மனுஷ தயவு அதிகரிக்க வேண்டும். ஆதியாகமம் 31:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார், சிறைச்சாலை தலையுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி.
ஐயோ, எப்படி தயவு கிடைச்சது? கர்த்தர் கிருபை வைத்து தயவு கிடைக்கும்படி இந்த நாட்டில் ஆண்டவரே என் மேலே கிருபை வைத்து எனக்கு தயவு கிடைக்கும்படி செய்யும். யாரெல்லாம் எனக்கு தயவு காட்டணுமோ அவங்க தயவு செய்யும்படி அவர்கள் இருதயத்தில். தானியேல் 1:9. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். சும்மா கிடைக்கல, சும்மா தானியேலுக்கு இது கிடைக்கல. எப்படி கிடைச்சது? தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இந்த நாட்களில் ஆண்டவரே, யாருடைய கண்களில் உங்களுக்கு தயவு இறக்கம் கிடைக்கணுமோ இந்த வசனத்தை வச்சு ஜெபம். ஆண்டவரே, இவருடைய கண்களில் எனக்கு என்ன கிடைக்கணும்? தயவு கிடைக்கும்படி செய்யும். அவர் கடின இருதயமாக இருக்கலாம், யாருக்குமோ இறக்கம் காட்டாத மனுஷனாக இருக்கலாம். ஆனால் வசனத்தை வைத்து இந்த மனிதன் எனக்கு தயவு இறக்கம் காட்டும்படி நீர் செய்யும். சங்கீதம் 18:30. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தியம் எனக்கு, உமது வலது கரம் என்னை, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக. ஆண்டவர் நம்ம மேலே வைக்கிற காரியோடைய இறக்கம் தயவு என்ன செய்யும்? பெரியவனாய் மாற்றும். சரியா? யாருக்கா பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இருக்குதா? உள்ளுக்குள்ளே பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இருந்தால் என்ன பண்ணுங்க? இந்த வசனத்தை வச்சு ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்ன செய்யணும்? என்னை பெரும். தாவீது ஆடு மேய்ச்சிருந்த ஆடு மேய்ச்சிருந்த யாருன்னா பெரியது நினைப்பாங்களா? நீங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படிக்கலைன்னா என்ன சொல்கிறாங்க அப்பா அம்மா? ஏய், ஒழுங்காக படி, இல்லைன்னா என்ன பண்ணுவ நீ? ஆடு தான் மேய்ச்சின்னு இருப்ப, ஆடு மாடு மேய்ச்சின்னு இருப்பேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ யாரும் அதை பெரிய இதை ஆடு மேய்ச்சின்னு தான். தாவீது என்ன பண்ணிது? ஆடு தான் மேய்ச்சி. உம்முடைய காருண்யம் என்னை பெரிய ஆடு மேய்ச்சினும் சிங்காசனத்திலே உட்கார வைத்து உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக. இந்த நாட்களில் ஆண்டவரே உடைய தயவு. எத்தனை பேருக்கு ஆண்டோடைய கண்ணில் தயவு கிடைக்கணும்னு ஆசை இருக்குது? 6வது பாஸ்டரிட்டி, சந்ததி. சங்கீதம் 177. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். இங்கே ஆண்டவர் கொடுக்குற சுதந்திரம். பிள்ளைங்களை பார்க்கும்போது என்ன சொல்லும்? இது கர்த்தர் எனக்கு கொடுத்த சுதந்திரம், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பலன். சரியா? சில பேர் பிள்ளைங்களை பார்த்து என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. பிள்ளைங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை என்னான்னு எனக்கு என்னவாக இருக்குது? சந்தேகமாக வாய்க்கு வந்த மாதிரி. என்ன செய்யக்கூடாது? பிள்ளைங்களை பார்த்து ஜூவில் இருக்க பேரெல்லாம் சொல்லின்னு வரக்கூடாது. பிள்ளைங்களை பார்த்து ஜூவில் இருக்க பேரெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா யார் அவங்க? கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவர் பலன், அவர் கொடுக்குற பலன். ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்து பலன் கொடுத்து அதை கனம் பண்ணுமா பண்ணக்கூடாதா? ஆண்டவரை கேட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் எவன் பெரியவன்? எவன் பெரியவன்னா என்ன பண்ணார் ஆண்டவர்? யாரை கூட்டின்னு வந்து நிறுத்தினாராங்க? ஒரு வயசான தாத்தா பாட்டி எத்தனை வந்து நிறுத்தினாங்க, இவங்க தான் பெருசுனார. யார் பெரியவன்? யானுடைய எவன் இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாவந்தான் தேவனுடைய ராஜ்யத்தில். சங்கீதம் 120. உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனித்தரும் ராட்சியக்கூடிய உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மரக்கன்றுகளைப் போல் இருப்பார். வசனத்தெல்லாம் வைத்து ஒவ்வொரு நாளும் என்ன ஜபிக்கணும், உரிமை பாராட்டணும். ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? அதை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால், என் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கணும்? பெரிதாய் இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க சமாதானம் இல்லாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் சமாதானமாக இருக்க முடியுமா?
உங்கள் பிள்ளைங்களுக்கு சமாதானமே இல்லைன்னு வைங்க. நீங்கள் அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு சமாதானம் இருக்குமா? ஆகவே இதை வச்சு என் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கணும் தெரியுதா? ஏசாயா 59:21 உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளி என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் எங்கே இருக்கும்? உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில், உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்க, அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும், தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தை உங்கள் பிள்ளைங்க உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைங்க மேலே, அவங்களுடைய பிள்ளைங்க மேலே இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இந்த வசனத்தை, இது ஆண்டவர் நான் செய்யும் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை பற்றி கொண்டு தலைமுறை தலைமுறையாய் தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய வார்த்தைகள் என் குடும்பத்தில் இருக்கணும். சங்கீதம் 112:1-2 அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியாமல் இருக்க மனுஷன் ஏன் பாக்கியவான்? அவன் சந்ததி பூமியிலே பலத்தர், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதி. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் பிரியமாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை, ஆரோன் குடும்பத்தாரை, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைங்கள், உங்கள் சந்ததி மேலே இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் என்ன செய்யணும்? உரிமை பாராட்ட வேண்டும். 7வது பர்பஸ், தேவனுடைய நோக்கம் தீர்மை. யோவான் 15 நீங்கள் என்னை தெரிந்து கொள், நான் உங்களை தெரிந்து கொள். எதுக்காக? அவனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய தீர்மானம். நீங்கள் என் நாமத்தில் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கது. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை. ஆகவே இந்த நோக்கம் நம் வாழ்க்கையில், ஆண்டவரே நான் கனி கொடுக்க வேண்டும், என் கனி நிலைத்திருக்க வேண்டும். ரோமர் 8:28-20 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு சகல நன்மைக்கு எதுவாக. அங்கே தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் என்ன நடக்கும்? சகலமும் நன்மை. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்கள் முதற் பேரனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறி. அப்படின்னா என்ன? ஆண்டுடைய நோக்கம் என்ன? நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் இயேசுவை போல் என்ன செய்யணும்? மாற. அதுதான் ஆண்டோடைய நோக்கம், அதுதான் ஆண்டோடைய தீர்மானம். அதை நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். பிலிப்பியர் 3:12-18 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறிவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவில் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக. ஏன், எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் என்னை பிடித்தார், அந்த நோக்கத்தை நான் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த நோக்கம், அந்த லக்கை நோக்கி என்ன செய்யணும்? தொடர வேண்டும். எதற்காக என்னை அழைத்தால் அந்த பரம அழைப்பின் லக்கு என்ன? அந்த நோக்கத்தை நான், தேவனுடைய தீர்மானம் என்னை குறித்து, தேவனுடைய சித்தம் என்ன, அதை என்ன செய்யணும்னா நிறைவேற்ற. லூக்கா 1:30
அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அப்பொழுது தேவதூதனை விட்டு ஆகவே மரியாள் இப்படி நடக்கும்னு அவள் யாருமே யோசிக்கவே, யோசிப்பும் யோசிக்கவில்லை, மரியாளும் திடீர்னு தேவதூதன் வந்து இதுதான் உன்னை குறித்து ஆண்டுடைய சித்தம் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் இது நாங்கள் இந்த மாதிரி திடீர்னு வந்து அப்படின்னு எதுவுமே என்ன செய்யலை, அதுக்கு விரோதமாக எதுவுமே ஒப்பு கொடுக்குறேன். இதாம்மா ஆண்டோடைய சித்தம்னு சொல்லும்போது என்ன செய்யணும், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், இதுதான் ஆண்டோடைய சித்தமாங்க, சரி நான் அடிமை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு. அப்படிப்பட்டவர்களாய் யோசுவா 24:11 கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவி என்று இன்று நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் செய்த தேவர்களை செய்ய நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளை எமோரியன் தேவர்களை செய், நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே செய்வோம். நம்முடைய தீர்மானம் இன்று தீர்மானம் செய்யுங்கள். என்ன செய்யுங்க, யாரை சேவிக்க, உங்கள் குடும்பமாக யாரை சேவிக்க போகிறீங்க, நானும் என் வீட்டாரமோ என்ற யாரை செய்யும், கர்த்தரையே. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட தீர்மானம், குடும்பம், ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக என்ன செய்யணும், உண்மையே எத்தனை பேர் குடும்பமாக ஆண்டவரையே சேவிக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயின்னு இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்களா, யாருன்னா குடும்பமாக யாரை சேவிக்கணும், ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு முழு குடும்பமாய் நாங்கள் உண்மையே சேவிக்க வேண்டும். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும், கர்த்தரையே. ஆகவே குடும்பங்களின் மேல் கர்த்தர் அருளும் 7 blessings ஆன் த ஃபேமிலி. முதலாவது பிரசன்ஸ், தேவனுடைய சமம். உலகம் முடிவு உன்னோடு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை எல்லாரும் கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இரண்டாவது பீஸ், சமாதானம். முதலாவது இந்த வீட்டிற்கு சமாதானம், என் சமாதானம், உலகம் கொடுக்கிறபடி அல்ல, ஒன்றுக்கும் கவலைப்படாது, எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரியும். அப்படின்னா எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை நிற. மூன்றாவது ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனார். நான்காவது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. கர்த்தர் எல்லா தீமைக்கு விலக்கி காப்பார். இந்த நாட்களில் அதை விசுவாசிக்க வேண்டும். ஐந்தாவது பேட்ரனேஜ், தயவு. இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆறாவது பாஸ்டரிட்டி, சந்ததி. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து அவன் சந்ததி பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் ஆவி, என் வார்த்தைகள் உன்மேலும் பிள்ளைகள் மேலும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும். ஏழாவது தீர்மானம், பர்பஸ். ஆண்டவரே, எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீர், நாங்கள் கனி கொடுக்க வேண்டும், அந்த லக்கை நோக்கி நாங்கள் தொடர வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய அடிமை, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு உம்மில் அன்பு கூற சகலம் என்ன செய்யும் நன்மையாய், உம்முடைய குமாரனின் சாயலுக்கு நான் ஒப்பாக வேண்டும். நானும் என் வீட்டாரோமோ என்றால் கர்த்தரையே. இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட குடும்பமாக இன்றைக்கு தியானித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நம்முடைய குடும்பங்கள் மேல்
கட்டளையிடும்படி நாட்களில் கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், இந்த நாளிலே தியானித்த அந்த 7 ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் நிறைவேறும்படி கிருபை பாராட்ட வேண்டுமாச்சு. நம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. யார் கைவிட்டாலும், எல்லாரும் கைவிட்டாலும், நீர் எங்களோடு துணை நின்று எங்களை விடுவிக்கிறது. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தது. அந்நாட்களில் உம்முடைய சமாதானம், முதலாவது இந்த வீட்டுக்கு சமாதானம், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம், எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நாளிலே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி நான் ஜெபி. செழிப்பு வீட்டிலே, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லாருடைய குறைகளை நிறைவாக்குற உம்முடைய பாதுகாப்பு, எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காக்கிற தேவன். இந்த நாட்களிலே கர்த்தர் சந்ததியை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகள் கர்த்தரால் வரும். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறாக. உடைய நோக்கம், உடைய தீர்மானம், எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ, எதற்காக கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டேன், அந்த லக்கை அடையும்படி நானும் என் வீட்டாரோமோ கர்த்தரையே சேவிப்போம். அந்நாட்களில் அப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு தியானித்த ஒவ்வொரு வசனத்தின்படி, ஒவ்வொரு வாக்குத்தத்தின்படி அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களில் நாங்கள் சுதந்திரிக்கும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைபடி செய்கிறேன். இந்த உலகத்திலே யாரெல்லாம் எங்களுக்கு தயவு காட்ட வேண்டுமோ எல்லாருடைய இருதயத்தில் கிரியை செய்கிற எல்லா கடின இருதயங்களை மாற்றும் தயவு செய்யும்படி செய்கிறார். நாளை வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதி, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, நம்முடைய தேவைகளை சந்தியும். குடும்பத்திலே நம்முடைய சமாதானம், சந்தோஷம், தீமைக்கு பொல்லாப்புக்கு விலைக்கு குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழ முடியும். எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடன் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.